அனைவருக்கும் உயராய்வு மற்றும் வேல் அலைவரிசையின் அன்பு வணக்கம். மெல்லன அதிர்ந்த மின்னல், அந்த செல்வ குழந்தையின் சிரிப்பு. நல்ல இன்பம் வேண்டுவோர் இங்குள்ளார், வாழ அரும் செயல் செய்துதான் அடைய வேண்டுமோ? குளிர் வாழைப்பூ கொப்புள் போன்ற ஒளியுமை விளக்கி வெளிப்படும் கண்ணால் முது வையத்தின் புதுமை கண்டிதோ? என்னவோ அதனை எவர்தாம் அறிவார்? தங்க மாதுளை செங்கனி பிறந்த மாணிக்கம் அந்த மதலையின் சிரிப்பு. வாரீர் அனைத்து மகிழ வேண்டாமோ? பாரீர் அள்ளி பருக மாட்டோமோ? செம்பவளத்து சிமிழ் சாய்ந்த அமுதாய் சிரித்தது பிள்ளை, சிரிக்கையில் சிரித்தது வையம், சிரித்தது வானமே. அனைத்து குழந்தைகளுக்கும் குழந்தைகள் தின நல்வாழ்த்துக்கள். இன்று நாம் காண இருக்கும் அரங்கம் குழந்தைகள் தின அரங்கம். குழந்தைகள் பாதுகாப்பு என்பது குழந்தைகளுக்கு எதிராக நடைபெறும் வன்முறை, தீங்குழைத்தல், புறக்கணிப்பு ஆகியவற்றிலிருந்து அவர்களை பாதுகாத்து குழந்தைகள் ஆரோக்கியமாக உயிர் வாழ மற்றும் உடல் மன வளர்ச்சி பெற்று தனித்தன்மையுடன் வளர அவர்களை பாதுகாப்பதே குழந்தைகள் பாதுகாப்பாகும். இன்றைக்கு வீட்டின் வறுமை காரணமாக குழந்தை தொழிலாளர்கள் உருவாகிறார்கள். குழந்தைகளின் எதிர்காலம் மிக அவசியம். ஆகவே நல்ல கல்வியை கொடுத்து, ஒழுக்கத்தை போதித்து, தன்னம்பிக்கையை ஊட்டி, சமுதாயத்தில் நல்ல குடிமக்கள்களாக உருவாக்குவது நம்முடைய கடமையாகும். ஆகவேதான் அவர்களை மகிழ்விப்பதோடு ஒரு விழிப்புணர்வாகவும் அமைய வேண்டும் என்பதற்காகத்தான் இவ்வரங்கம் நிகழ்த்தப்படுகிறது. இவ்வரங்கத்தின் சிறப்பு விருந்தினராக சிறப்புரை ஆற்ற இருப்பவர் ஜே.சி. கிருஷ்ணவேணி அம்மையார் அவர்கள். இவர் முதுகலை கணிதம், முதுகலை உளவியல் மற்றும் கல்வியல் படிப்பு முடித்தவர். ராஜபாளையத்தை பூர்வீகமாக கொண்ட இவர் நெய்வேலியில் வசித்து வருகிறார். இவர் குழந்தைகளை பாதுகாப்போம் என்ற தலைப்பில் உரை நிகழ்த்துகிறார். அவருக்கு என் வணக்கம். மற்றும் இந்நிகழ்ச்சியில் முகிலா மழலையின் மொழி என்ற தலைப்பிலும், அமிழ்தினி குழந்தைகளின் உலகம் என்ற தலைப்பிலும் உரை நிகழ்த்துகிறார்கள். மேலும் சிவபிரணவன் இசைப்பலகை வாசிக்கிறார். பூர்ணராஜன் பாபு வரோனிதா, பூர்ணராஜன் பாபு தமிழவன் இருவரும் பாவேந்தரின் பாடலை பாடுகிறார்கள். லக்ஷிதா, ரித்விகா இருவரும் கிராமிய நடனம் ஆடுகிறார்கள். இவர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். இக்குழந்தைகளின் நிகழ்ச்சிகளை கண்டுகளிப்போம், குழந்தைகளை வாழ்த்துவோம். வாருங்கள் உலகத்தமிழ் மாணவர்களே, ஒவ்வொரு வாரமும் உங்களுக்காகவே ஒவ்வொரு அரங்கமும் நிகழ்த்தப்படுகிறது. தொடர்ந்து பயணிப்போம். ஆன்றோர்கள், சான்றோர்கள், பயனர்கள் அனைவருக்கும் என் மகிழ்வான வணக்கம். தமிழால் இணைவோம். நான் உங்கள் முனைவர் சே. அஜித்தா, துறைத் தலைவர், தமிழ் உயராய்வுத்துறை, திருவிக அரசு கலைக்கல்லூரி, திருவாரூர். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். குழந்தையும் தெய்வமும் குணத்தால் ஒன்று, குற்றங்களை மறந்துவிடும் மனதால் ஒன்று, கள்ளமிலா உள்ளத்தினால் பிள்ளைகள் எல்லாம் என்றும் கண்ணெதிரே காணுகின்ற தெய்வங்களானார். குழந்தைகள் உலகம், கற்பனை குதிரைகள் புல்லட் ரயில் வேகத்தில் ஓடும் பருவம், அந்தி சாயும் வண்ணங்கள் போல் அழகான எண்ணங்கள் கொண்ட பருவம். சாத்தியம் இல்லை என்ற வார்த்தை இவர்கள் ஏட்டில் சத்தியமாக இல்லை. சின்னலாவையும் வேதோட விபூஷன்களையும் எதிர்த்த ஹீரோக்கள் போல பாவித்து அவர்களின் எதிரிகளோடு வாள் வீசும் வயது. பூமியில் நடமாடும் பூப்பந்தி இவர்கள். கருப்பைதான் உலகம் என்பதனை உடைத்து கண்முன்னே அவதரித்த கடவுள்கள். எண்ணிய கருமத்தை எவை எதிர்வரினும் துணிந்தாட்டும் வீர வினோத வைராகியம் மழலை பட்டாளங்களின் தனிப்பெரும் சொத்து. இந்த அருமையான நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கும் திருவிக அரசு கலைக்கல்லூரி தமிழ் உயராய்வுத்துறை தலைவர் முனைவர் அஜிதா அவர்கள் மற்றும் வேளாங்கட்டளை சார்பில் அனைவரையும் இந்த குழந்தைகள் அரங்கத்திற்கு வருக வருக என வரவேற்கிறோம். வாருங்கள் உறவுகளே, காணொளிக்குள் செல்வோம். என் பெயர் அமிழ்தினி. நன்றி, வணக்கம். நாம் வாழும் உலகிலிருந்து தன்னுடைய உலகத்துக்கு அழைத்து செல்லும் குட்டி சொர்க்கம் மழலைகள். இயற்கையின் சொற்பொழிவுகளை மொழிபெயர்த்து சொல்லும் மேதைகள் மழலைகள். அந்த மழலை உலகத்துக்கு நம்மையும் அழைத்து செல்ல வருகிறார் மாணவர் மேம்பாட்டு மையம் மற்றும் களங்கியம் கல்வி அறக்கட்டளையின் தலைவர் ஜே.சி.பி. கிருஷ்ணவேணி அம்மா அவர்கள்.
முதுகலை கணிதம் மற்றும் உளவியல் பயின்ற இவர் கேந்திர வித்யாலயா மற்றும் NLCயில் சில ஆண்டுகள் பணியாற்றியவர். கிராமப்புற மற்றும் அரசு பள்ளிகளில் மாணவர்கள் தொடர்பான நிகழ்ச்சிகளை நடத்தி வருகிறார். லைஃப் இன் JCCயில் 2000 ஆண்டு சேர்ந்து JCI நெய்வேலியின் JRTயில் தீவிரமாக ஈடுபட்டு 2 முறை JCRT பிரிவின் தலைவர் உட்பட பல்வேறு முக்கிய பதவிகளை வகித்தவர். சிறந்த வெற்றியாளர், மதுரை நாட்கானின் தேசிய விருது என பல்வேறு விருதுகளை பெற்றுள்ளவர். அரசாங்கத்திற்கு பயிற்சி அமர்வுகளை ஏற்படுத்துவது, பல குழந்தைகள் மற்றும் பெண்கள் நல நடவடிக்கைகளை ஏற்பாடு செய்தல், பள்ளி மாணவர்களுக்கு கற்றல் பயிற்சியை மேம்படுத்துதல் என பல்வேறு சமூக நலத்திட்டங்களை செயல்படுத்தி வரும் அம்மா கிருஷ்ணவேணியின் உரையை கேட்டு மகிழ்வோம். வாருங்கள். உறைவு மற்றும் வேல் நேயர்கள் அனைவருக்கும் எனது வணக்கங்களும் வாழ்த்துக்களும். நான் JC கிருஷ்ணவேணி. இந்த ஒரு அழகான பகிர்வுக்கு அழைத்த முனைவர் அஜிதா அம்மா அவர்களுக்கு நன்றிகள். 2021ஆம் ஆண்டு வருஷம் இப்போ தான் தொடங்கின மாதிரி இருக்குது. அதுக்குள்ளேயும் 10 மாதம் ஓடி 11ஆவது மாதம் வந்துட்டோம். இந்த மாதத்தோட சிறப்பு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தீபாவளி வந்துட்டு போயிடுச்சு. ரொம்ப அழகாக கொண்டாடினோம். தீபாவளி வந்துட்டு போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரே மழை. அதுதான் இப்போதைக்கு ஹைலைட். இதுக்கு அடுத்து என்ன வரப்போகுது குழந்தைங்களுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தா, குழந்தைகள் தினம். எல்லாம் ஸ்கூலுக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க இந்த வருஷம். ஸோ தீபாவளி ட்ரெஸ் போட்டுட்டு ஜோராக அழகாக ஸ்கூலுக்கு பள்ளிக்கூடத்துக்கு போய் ஆசிரியர் பெருமக்களோட நிகழ்ச்சிகளை பார்க்குறது, அன்றைக்கி தன்னை எவ்வளோ தூரம் சந்தோஷமாக வச்சுக்க முடியுமோ சந்தோஷமாக வச்சுக்குவாங்க. ஸோ குழந்தைங்கள்ட்ட நாம் நிறைய கற்றுக்குறோம். அப்படிப்பட்ட குழந்தைகள் நம்மளுக்கு ஒரு பெரிய பொக்கிஷம். அந்த பொக்கிஷத்தை பாதுகாக்க வேண்டியது கடமை நமக்கு தான் இருக்குதுன்னு நான் சொல்வேன். அவங்களுக்கு ப்ராப்பராக கற்றுக் கொடுத்தோன்னா கண்டிப்பாக அவங்க அடுத்தவங்களுக்கு கற்றுக் கொடுப்பாங்க. ஸோ இன்றைக்கி நான் உங்கள் கூட ஒரு சிறு பகிர்வான குழந்தைகள் பாதுகாப்பு பராமரிப்பு அப்படிங்கிற இதை பற்றி தான் நம்ம பேச வந்திருக்கோம். முந்தைய காலத்தில் பார்த்திங்கன்னா குழந்தைகள் பாதுகாப்பு அப்படின்ற வார்த்தையை கேட்ட உடனே அது பெண் குழந்தைகள் தான் சொல்லுவாங்க. அப்படிலாம் இல்லைங்க. ஆண் குழந்தைகளும் பாதுகாப்பு அப்படின்னா என்னன்னு கற்றுக் கொடுக்க வேண்டிய காலங்கள் வந்துருச்சு. இதை நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். நம்ம குழந்தை நமக்கு மட்டும்தான் குழந்தை. அவன் வளர்ந்துட்டே இருக்கிறான். மற்றவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வளர வளர அவங்களாம் பெரிய ஆள் ஆகிட்டே இருக்கிறாங்கன்னு அர்த்தம். என் அப்பா இருக்கிற வரைக்கும் என்னை என்ன சொல்லுவாங்கன்னா, என் குழந்தைங்கள்லாம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. என்னோட உடன் பிறந்தவர்களை எல்லாரையுமே என் குழந்தைங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க. என் தகப்பனாருக்கு நான் குழந்தைய தெரிவேன். ஆனால் வளர வளர மற்றவங்க கண்ணுக்கு எப்படி தெரிவாங்க நம்ம குழந்தைங்கன்னா, பெரியவங்களாகிட்டு இருக்காங்க, பெரியவர்களாக தான் தெரிவாங்க. இது முதல்ல நம்ம புரிஞ்சுக்கிறணும், பெற்றவங்களாகிய நம்ம. இதில் குழந்தைகள் பாதுகாப்புன்னு சொல்கிறோம். அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா கூட்டு குடும்பமாக வாழ்ந்தோம். ஒரு குடும்பத்தில் 15 பேர், 20 பேர், 25 பேர், 30 பேர், நிறைய பேர் இருந்தாங்க. அதில் ஒருத்தரோ 2 பேரோ அந்த குழந்தைங்க எல்லார் குழந்தைங்களையும் பாதுகாக்கிறதுக்கு, அவங்கள அரவணைச்சு, அவங்கள விளையாட வச்சு, அவங்களுக்கு சாப்பாடு போட்டு, அவங்களுக்கு கண்காணிக்கிறதுக்குனே ஒரு 2 பேர் இருப்பாங்க அந்த குடும்பத்தில். ஆனால் இப்போது நாம் தனி குடும்பமாக நியூக்ளியர் ஃபேமிலி அப்படின்னு வந்துட்டோம். ஒரு அம்மா, ஒரு அப்பா, அதிகபட்சம் பார்த்தா 2 குழந்தைங்க, மொத்தம் 4 பேர் இருக்கோம். அதுவும் தாண்டி இப்போல்லாம் என்ன ஆகி போச்சு, ஒரு குழந்தை, அம்மா அப்பா குழந்தை, அவ்வளோதான், 3 பேர் தான் இருக்காங்க. ஸோ இப்படி இருக்கும்போது நம்ம அந்த குழந்தைங்கள எந்த அளவுக்கு அப்சர்வ் பண்ணுறோம் அப்படிங்கிறது ரொம்ப கேள்விக்குறியாக இருக்குது. அவன் பாட்டுக்கு அவன் ரூமில் உட்காந்துக்கிறான். கணவர் வந்தால் கணவர் ஒரு ரூமில் உட்காந்துக்கிறாரு. மனைவி அவங்க கிச்சனில் அவங்க வேலையை பார்க்குறாங்க. ஸோ இப்படி ஆளுக்கு ஒரு ரூமில் தான் தனித்தனியாக உட்காந்துருக்காங்க. எவ்வளோ பெரிய வீடு கட்டுறா இருந்தாலும். அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா வீடு சின்னதாக இருக்கும், ஆனால் ஜனங்கள் நிறையா இருக்கும். அப்படி இடிச்சிட்டு படுக்கும்போது நிறைய விஷயங்கள் அந்த குழந்தைங்க கற்றுக்குறாங்க. அந்த விஷயங்கள் அவங்க சுற்றுப்புற சூழல்லேருந்து நிறைய விஷயங்கள், தன்னை பாதுகாத்து கொள்வதற்கும் நிறைய விஷயங்கள் கற்றுக்குறாங்க. ஒரு குழந்தை தனியாக போய் உட்கார்றான்னா யாராவது ஒருத்தர் கண்ணில் படுவாங்க. ஏன் இவன் தனியாக போகிறான், என்ன பிரச்சனை அவனுக்கு, அவனை என்னன்னு பாரு அப்படின்னு சொல்லி என்ன யாரை வச்சு பார்க்கணுமோ அதை கரெக்டாக பார்த்து சொல்லுவாங்க. தாத்தாவோ பாட்டியோ இல்லை பெரியம்மாவோ பெரியப்பாவோ யாரோ ஒருத்தர் சொல்லுவாங்க. அது குழந்தையோட அம்மா அப்பா தான் பார்க்கணுன்னு அவசியம் கிடையாது. ஆனால் இப்போ இருக்க காலகட்டங்களில் என்ன ஆகுது, அந்த அம்மா அப்பா மட்டும்தான் பார்க்க முடியும். அப்சர்வேஷன் பயங்கரமாக அப்சர்வ் பண்ணுவாங்க. ஒவ்வொரு குழந்தைய பற்றியும் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும்.
அப்சர்வேஷன்றது தான் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டுன்னு நான் சொல்வேன் குழந்தைங்க விஷயத்தில். ஒரு குழந்தை ஒரு விஷயம் பண்ணுறான்னா அது எங்கேயோ இருந்து கற்றுக்கிட்டு வந்ததாக தான் இருக்குது. சொல்லுவாங்க குழந்தைங்க வந்து கெட்ட வார்த்தை பேசலை, கேட்ட வார்த்தையை தான் பேசுகிறாங்க. நாம் வாயிலேருந்து என்ன வருதோ அந்த வார்த்தையை வச்சு தான் அவன் ஃப்ரேம் பண்ணிக்கிறான், அவன் வந்து எடுத்துக்கிறான். ஸோ நம்ம எவ்வளோ தூரம் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறோமோ, நம்ம குழந்தைங்க எப்படி இருக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறோமோ அதே மாதிரி நாம் நடந்துக்கணும். நம்ம சுற்றி இருக்கவங்கலேருந்து நம்ம கற்றுக்கிட்டு வந்தோம், நம்ம அந்த காலத்தில் நம்ம கற்றுக்கிட்டு வந்தோம். நம்ம ஜாயின்ட் ஃபேமிலியாக இருக்கும்போதோ இல்லை பெரியப்பா சித்தப்பா அப்படி எல்லாம் பக்கத்து வீட்டிலலாம் இருப்பாங்க. அட்லீஸ்ட் நான் ஒரே வீட்டில் இல்லாட்டிலும் பக்கத்து வீட்டிலலாம் இருந்தாங்க, அவங்கள்ட்டேருந்து கற்றுட்டு வந்தோம். ஆனால் இப்போ பக்கத்தில் இருக்கிற ஆன்ட்டி அங்கிள் இப்படி தான் இருக்கிறாங்களே ஒழிய அவங்கக்கிட்டேருந்து கற்றுக்கக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. நம்ம வீட்டில் ஒரு நாளைக்கு அந்த 4 பேர் தான் பார்த்துக்கிறாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் வளரும்போது குழந்தைங்களுக்கு நாம் கற்றுக் கொடுக்க வேண்டிய கடமை நமக்கு பயங்கரமாக ரொம்ப இருக்குதுன்னு சொல்லலாம். எங்கள் வீட்டில் ஒரு கடைக்குட்டி சிங்கம் ஒருத்தர் இருக்கார். இப்போ அவர் வளர்ந்துட்டார். சின்னதாக இருக்கும்போது என்ன பண்ணுவார்னா, யாராவது எதாவது சொல்லிட்டாங்கன்னா போதும் அப்படியே முகம்லாம் சுண்டி போயிடும். குடுக்குடுன்னு ஓடி போய் கதவை டமான்னு சாத்திட்டு கட்டில் போய் படுத்துப்பார். நாங்களும் ரொம்ப நாளாக பார்த்துட்டு இருந்தோம். என்ன ஒரு 2-3 தடவை பார்த்தோம், என்ன இவன் எங்கே பார்த்து கற்றுக்கிட்டான்னு சொல்லி பார்த்தா டிவி பார்த்து கற்றுக்கிட்டார் அவர். ஏதோ ஒரு மூவியில் ஏதோ வந்துருக்கு, மூவியாக சீரியலான்னு தெரில, அதுலேருந்து பார்த்து கற்றுக்கிருக்காரு. அவர் நல்ல மூடில் வரும்போது சொன்னது விஷயம் இது. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம எப்படி நம்ம குழந்தைங்க நம்மளை அப்சர்வ் பண்ணுறாங்க, நம்ம சுற்றி இருக்கிறவங்கள அப்சர்வ் பண்ணுறாங்க, நம்ம பார்க்கக்கூடிய காணொளிகளை அப்சர்வ் பண்ணுறாங்க, அதை பார்த்து தான் அவங்க லேர்ன் பண்ணிக்கிறாங்க. அப்போது அது நல்ல விஷயமாக நம்ம கொடுக்கும்போது கண்டிப்பாக அவனுக்குள்ளும் நல்ல விஷயங்கள் போய் சேரும். சுற்றி இருக்கவங்களும் நல்ல விஷயங்கள் பண்ணவும், பார்க்கக்கூடிய காணொளி நல்ல விஷயமா இருந்துச்சுன்னா அவனுக்கு உள்ளே போகிறதும் நல்ல விஷயமா இருக்கும். ஸோ அப்சர்வேஷன்றது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டு. இதில் பாதுகாப்பு அப்படின்னு சொல்லி வரும்போது குழந்தைகளுக்கு உடல் ரீதியான பாதுகாப்பு மட்டும்தான் கிடையாது, மனம் ரீதியான பாதுகாப்பும் அவசியம், உடல் ரீதியான பாதுகாப்பும் அவசியம், அறிவு ரீதியான பாதுகாப்பும் அவசியம்னு சொல்லலாம். இதில் ஆண் பெண் அப்படின்ற பேதம் எதுவுமே கிடையாதுங்க. 2 பேருக்குமே பாதுகாப்புன்னு வந்துச்சுன்னா ஆண் குழந்தையும் பாதுகாக்கப்பட வேண்டியவர்கள், பெண் குழந்தைகளும் பாதுகாக்கப்பட வேண்டியவர்கள் தான். அதில் இன்னும் சொல்லப்போனால் இப்போ இருக்க காலகட்டங்களில் ஆண் குழந்தைகளுக்கு இன்னும் ஜாஸ்தி கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணணும். ஸோ அப்சர்வேஷன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. நம்ம ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் அப்சர்வ் பண்ணிகிட்ருக்காங்க அப்படிங்கிறதே ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம்னு நான் சொல்லுவேன். அடுத்ததான ஏன் குழந்தை கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு நினைக்கிறோம். 2வது பெயின். ஏன் குழந்தை கஷ்டப்படக்கூடாது? பெயின்ஸ் ஆர் நாட் சஃபரிங்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பெயின்ஸ் ஆர் எவ்ரிவேர். எல்லா இடமும் இருக்குது வலி. நான் பட்ட கஷ்டம் என் குழந்தை படக்கூடாதுன்னு நினைக்கக்கூடாது. படட்டுமே, இந்த ஒரு ஜென்மம் தானே இருக்குது. நான் என் குழந்தைங்களுக்கு சொல்கிறது அதுதான். அடுத்த ஜென்மத்தில் நான் பிறப்பேனான்னு தெரியாது, நீ பிறப்பையான்னு தெரியாது. ஆனால் இந்த ஜென்மத்திலே நீ எக்ஸ்ப்ளோர் பண்ண அந்த கஷ்டத்தை. எவ்வளோ கஷ்டங்கள் வரட்டுமே, என்னால் ஓவர் கம் பண்ணி வர முடியும் அப்படிங்கிற கான்ஃபிடென்ட் மட்டும் எனக்கு இருந்தால் போதும். என் குழந்தைங்களுக்கும் அதுதான் நான் சொல்வேன். உன்னால் முடியும்னு நினை, அது போதும். உன்னால் கண்டிப்பாக ஜெயிக்க முடியும். எவ்வளோ பெரிய விஷயமா இருந்தாலும் அதை தாண்டி உன்னால் வர முடியும். அந்த ஒரு செக்யூரிட்டி, அந்த ஒரு ஃபீல் இருந்தால் போதும். ஸோ கான்ஃபிடென்ட்டுன்றதும் ஒரு பாதுகாப்பை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயந்தான். தீ சுடுன்னு சொல்லும்போது அதை தொட்டு பார்க்கணுன்னு தான் ஆசைப்படுவான். தொட்டு பார்த்தா தான் அவனுக்கு திருப்தியாக இருக்கும் குழந்தைக்கு. அதுக்கு அடுத்து அது பக்கத்துலேயே போக மாட்டான். ஐயோ சுட்டுருன்னு சொல்லி எத்தனை நாளைக்கு நீங்கள் பொத்தி வைக்க போகிறீங்க இல்லையா? அதனால் கண்டிப்பாக ஒரு தடவை சுட்டு தான் பார்க்கட்டுமேன்னு சொல்லிட்டு என்ன நீங்கள் ஃபஸ்ட் எய்டுக்கு உண்டானதெல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. என்னடா இப்படி சொல்கிறாளேன்னு நினைக்காதீங்க. இதை கொஞ்சம் யோசித்து பாருங்கள் நீங்களும். ஏன்னா நானும் ஒரு தாயா அப்படி தான் இருந்தேன். ஐயோ என் குழந்தைக்கு எதுவும் வந்துடக்கூடாது அப்படி பொத்தி வச்சுருப்பேன். பட் அது கொஞ்சம் நாட்கள் போக அது எவ்வளோ பெரிய தவறுன்றதை நானே புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ இப்போ என் குழந்தைங்களுக்கு நான் சொல்வேன், அப்படியா, அதுக்கு உண்டான ப்ரோஸ் அண்ட் கான்ஸஸ் சொல்லலாம். அவன் அதுக்கடுத்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்குறான், அந்த விஷயத்தை செஞ்சு பார்க்குறான் அப்படின்னாக்க அதுக்கடுத்து பாதுகாப்புக்காக நம்ம என்ன பண்ணணுன்றதை யோசிக்கணும்.
அதை ரெடி பண்ணி வச்சுக்கிறணும். அதுக்காக பெரிய பெரிய தப்பெல்லாம் செய்ய விட்டு தான் பார்க்கணுமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இல்லைங்க. எது செய்யணுமோ அது செய்கிறதுக்கு தான் நம்ம பெர்மிஷன் கொடுக்க முடியும் இல்லையா? ஸோ பெயின்ஸு அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய விஷயமே கிடையாது. அதை என்ஜாய் பண்ண கற்றுக் கொடுங்க. முதல்ல நான் சொல்லுவேன், என்ஜாய் பண்ண கற்றுக் கொடுங்க. எப்பயுமே என் பிள்ளை கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைக்கக்கூடாது. கஷ்டப்படட்டுமே, கொஞ்சம் கஷ்டப்பட்டால் தான் என்ன, அதுதான் அவங்கள வந்து ஒரு மனம் ரீதியாகவும் சரி உடல் ரீதியாகவும் சரி மோல்டு பண்ணும் அப்படின்னு நான் சொல்லுவேன். அந்த ஒரு விஷயம். ஸோ கண்டிப்பாக பெயின்ஸ் வரட்டும், எக்ஸ்ப்ளோர் பண்ணட்டும், கஷ்டங்கள் வரட்டும், அதை தாண்டி வரக்கூடிய தைரியத்தை கொடுங்கன்னு தான் நான் சொல்லுவேன். இதுவும் ஒரு விதமான பாதுகாப்பு தான். ஆண் குழந்தையாக இருந்தாலும் பெண் குழந்தையாக இருந்தாலும் தன்னை பாதுகாத்து கொள்ளக்கூடிய ஒரு வழி தான் நான் சொல்லுவேன். அடுத்ததா, மேக் யுவர் சைல்டு இண்டிபெண்ட். உங்கள் குழந்தைய ஒரு யாரையும் சார்ந்து இல்லாமல் ஒரு சுதந்திரமான முறையில் வளர்க்கணும் அப்படின்னு சொல்லுவேன். நான் என் குழந்தைங்களுக்கு, நான் எல்லாத்துக்குமே என் குழந்தைங்கள எக்ஸாம்பிளாக சொல்லலாம். என் பொண்ணுக்கு நான் சொல்லுவேன், யாராவது வந்து உனக்கு உதவி செய்யணும்னு நினைக்கக்கூடாது பாப்பா, நீ தான் மற்றவங்களுக்கெல்லாம் உதவி செய்யணும். உங்ககிட்ட இருக்கிற திறமை அவ்வளோ இருக்குது, உன்னோட பொட்டென்ஷியல் அவ்வளோ இருக்குது. நீ தான் மற்றவங்களுக்கு வந்து சொல்லணும், இது கரெக்டு, இது தப்பு, இது இப்படி செய்யணும் அப்படி செய்யணும். நீ தான் கைட் பண்ணுமே இல்லையா? அவங்க யாராவது உன் ப்ராப்ளத்துக்கு யாராவது வந்து உன்னை ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு நினைக்கக்கூடாது. அதை ஓவர் கம் பண்ணி வரணும் அப்படின்றத நான் என் குழந்தைக்கு நான் சொல்லுவேன். எப்பயுமே சொல்லுவேன். அது பெண் குழந்தையாக இருந்தாலும் சரி ஆண் குழந்தையாக இருந்தாலும் சரி சொல்லி வளங்க. மேக் யுவர் சைல்டு இண்டிபெண்ட். இந்த விஷயத்தில் ரொம்ப ஆணித்தரமாக இருக்கேன். அதே மாதிரி டீச் தெம் பேஷன்ஸ். பொறுமையாக இருக்க கற்றுக் கொடுங்க. 4வது பாயிண்ட், டீச் தெம் பேஷன்ஸ். என்னடா பொறுமையாக இருக்கிறதுக்கு கற்றுக் கொடுக்குறது எப்படி அப்படின்னு நினைக்கலாம். ஒரு விஷயத்த இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் செய்யணும்னு சொல்கிறோம், அதுக்கு இவ்வளோ டைம் எடுக்கும் அப்படிங்கிறதே நம்ம சொல்லணும் பிள்ளைங்களுக்கு. இப்போ காரில் போகிறோம், பக்கத்தில் ஒரு கார் வருது, அவங்கள விட நம்ம வேகமாக போகணும் அப்படிங்கிறத நினைக்கும் குழந்தை மனசு. ஆனால் நாம் என்ன சொல்லித்தரோன்னா, வேகமாக போகிறதுனால ரொம்ப டைம் நமக்கு வந்து சேவ் பண்ண முடியாது. அதிகபட்சம் போனால் ஒரு 5 நிமிஷம் சேவ் பண்ணலாம். பட் சேஃப்டி இஸ் நெசசரி அப்படிங்கிறத நம்ம சொல்லி கொடுக்கணும். பொறுமையாக போனால் சேஃப்டி ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத நம்ம குழந்தைக்கு புரிய வச்சோன்னு வச்சுக்கோங்க, கண்டிப்பாக அந்த பொறுமை வருங்க அவங்களுக்கு. எதையுமே நாம் சொல்லி கொடுக்குறதுல தான் இருக்குது குழந்தைங்களுக்கு. எப்போ வந்து ஒரு குழந்தை வந்து எல்லா விஷயத்தையும் உங்ககிட்ட வந்து சொல்லுவாங்க தெரியுமா? அவங்களுக்கு ஒரு சுதந்திரத்தை கொடுத்து நீங்கள் வளர்க்க ஆரம்பிச்சிங்கன்னு வச்சுக்கோங்க, கண்டிப்பாக வெளியில் என்ன நடந்தாலும் நம்மக்கிட்ட வந்த உடனே சொல்லுவாங்க. ஸ்கூலுக்கு போயிட்டு வர்றாங்க, வந்த உடனே என்ன பண்ணுவாங்க, இது நடந்துச்சு, இந்த விஷயம்லாம் நடந்துச்சு, இது நடந்தது, இதெல்லாம் பண்ணேன், இதெல்லாம் பண்ணலை அப்படிங்கிற விஷயத்த எல்லாத்தையும் வந்து சொல்லுவாங்க நம்மக்கிட்ட. எப்போ அன்னெசரியாக நடுவில் இன்டர்ஃபியர் ஆகாமல் இருந்தீங்கன்னா எல்லாத்தையும் வந்து அழகாக சொல்லுவாங்க நம்மக்கிட்ட. ஸோ அந்த ஒரு விஷயத்தை நீங்கள் கற்றுக் கொடுங்க குழந்தைங்களுக்கு. அப்போ தான் வந்து நம்மக்கிட்ட அவங்க ஃப்ரீயாக பேசுவாங்க, ஃப்ரீயாக எல்லா விஷயத்தையும் ஷேர் பண்ணுவாங்க. 5வது பாயிண்ட்டு, டீச் தம் ப்ராக்டிக்கல் லைஃப். என்னடா ப்ராக்டிக்கல் லைஃப் அப்படின்னு நினைக்கிறீங்களா? எப்பயுமே தியரிட்டிக்கலாக எதுவுமே சொல்லிக் கொடுக்காதீங்க. ப்ராக்டிக்கலாக எப்படி வாழணும்னு கற்றுக் கொடுங்க பிள்ளைங்களுக்கு. அதுதான் அவங்களோட பாதுகாப்புக்கு ரொம்ப ரொம்ப அவசியமான ஒரு விஷயம். எப்படி வாழணும் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது இப்போல்லாம் பிள்ளைங்களுக்கு. இப்படித்தான் வாழணும் அப்படின்னு சொல்லி ப்ராக்டிக்கலாக சொல்லிக் கொடுங்க. புஸ்தகத்தில் பார்க்குறாங்க, படிக்கிறாங்க, நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறாங்க. எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போது மட்டும்தான் அந்த குழந்தைங்களுக்கு வந்து தெரியுது, ஓ இந்த விஷயம் இதுக்காக தான் நம்ம படித்தோமா அப்படின்னு சொல்லிட்டு. அதை சொல்லிக் கொடுக்க வேண்டிய கடமையும் நம்மளுக்கு தான் இருக்குது. என் பையன் இருக்கான், ஒன்றும் இல்லைங்க, மேக்ஸில் ஒரு ஃபார்முலா, இது எப்படி வந்துச்சு, நானும் மேத்தமெட்டிக்ஸ் தான். ஸோ நான் வந்து என் ஆசிரியர் எப்படி கற்றுக் கொடுத்தாரோ அதுபடி நான் கற்றுக்கிட்டு போயிட்டேன். ஆனால் அவன் பிடிவாதமாக இதுக்கு எப்படி வந்துச்சுன்னு சொன்னால் தான் நான் படிப்பேன்னு சொல்லியிருந்தான். ஸோ எப்பயுமே ஒரு விஷயத்தை வந்து இப்புள்ள குழந்தைங்க வந்து அது புரிஞ்சால் மட்டும்தான் படிக்கிறாங்களோ பண்ணுறாங்களோ
இல்லைன்னா பண்ண விரும்ப மாட்டேங்கிறாங்க. அதுதான் உண்மை. ஸோ அவங்களுக்கு ப்ராக்டிக்கல் லைஃப்பை ப்ராக்டிக்கலாக எப்படி வாழணும் அப்படின்னு சொல்லி கொடுங்க. இன்னொரு விஷயம், முக்கியமான விஷயம், ஆறாவது விஷயம் நோ சொல்லுங்கள். எப்பயும் தேவையில்லை, முடியாது அப்படின்னு சொல்கிறத கண்டிப்போடு சொல்லுங்கள். ஆனால் கனிவோடு சொல்லுங்கள். என்னடா கண்டிப்போட சொல்லுங்கள், கனிவோட சொல்லுங்கன்னு சொல்கிறாங்கன்னு பார்க்குறீங்களா? சொல்கிற வார்த்தைகளில் ஒரு சாஃப்ட்னஸ் இருக்கணும், ஆனால் அதே சமயத்தில் அதில் ஒரு கண்டிப்பு இருக்கணும். அப்படின்னா மட்டும்தான் அவன் கேட்பான். முடியாத விஷயத்துக்கு கண்டிப்பாக நோ சொல்லுங்கள். எப்பயுமே அந்த விஷயத்தை சொல்கிறதுக்கு தயங்கக்கூடாது. இன்னொரு விஷயம் சொல்லுவாங்க, குழந்தைங்க, இந்த குழந்தை ரொம்ப அமைதியாக இருப்பான், என் பையன் ரொம்ப அமைதி, ரொம்ப சாந்தமாக இருப்பான், இவன் படிச்சுட்டி அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்கிறத நம்ம கேட்டிருப்போம். அவங்களோட சுபாவத்தை வச்சு சொல்லுவாங்க. இதையே இது ரிப்பீட்டடாக சொன்னோன்னா அந்த குழந்தை வந்து ஓ நம்ம இப்படி தான் இருக்கிறோமா அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டு அதே இதில் சுருங்கி போயிடுவாங்கன்னு நான் சொல்லுவேன். என் குழந்தை ரொம்ப அமைதின்னு சொல்கிறதுனால என்ன ஆகும், ஓ நம்ம அமைதியாக தான் இருக்கணும் போல், நம்ம அம்மா சொல்லிகிட்டே இருக்காங்க, நம்ம அப்பா சொல்லிகிட்டே இருக்காங்கன்னு சொல்லி அது அமைதியாகவே போயிடும். ஸோ எக்காரணத்தை கொண்டும் அது குழந்தைய சுருக்காதீங்க. நல்ல மனசு விட்டு பறந்து விரிந்து இந்த பிரம்மாண்டமான உலகத்தை தேடல ஆரம்பிக்கிட்டவங்க. அப்போ வந்து அவங்களோட பாதுகாப்பு அவங்க தான் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கே புரியும். இது எப்போ ஒன்ஸு நம்ம குழந்தைங்கள நம்பி நம்ம எதுவும் செய்ய விடுறோமோ அப்போ கண்டிப்பாக அவங்க நமக்கு உண்மையாகவே தான் நடப்பாங்க. நான் என் பையன்கிட்ட கேட்பேன், அம்மா நீ என்னை நம்புறியா அப்படின்னு கேட்பான். கண்டிப்பாக நம்புகிறேன்டா. எப்படி ஏன் நம்புகிற, எப்படி என்னை நம்புகிற அப்படின்னு கேட்பான். நான் சொல்லுவேன், நீ என்கிட்டேருந்து தானே வந்த, நானும் உங்கள் அப்பாவை நம்புகிறேன், அப்பா என்னை நம்புகிறாரு, நாங்கள் 2 பேரும் எங்களை நம்புகிறோம். ஸோ அதே இதுலேருந்து எங்களோட புள்ள நீயே, உன்னை நம்பாமல் நாங்கள் எப்படி இருக்க முடியும்னு சொல்வேன். உங்களை எந்த அளவுக்கு நம்புறீங்களோ அதே அளவுக்கு குழந்தைய நம்பணும் நீங்கள். கண்டிப்பாக அவன் நம்மக்கிட்ட உண்மையாக தான் இருப்பான். அது பெண் குழந்தையாக இருந்தாலும் சரி, ஆண் குழந்தையாக இருந்தாலும் சரி. சொல்கிறது கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். கொஞ்சம் இதை யோசித்து பாருங்களேன். யோசித்து நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் செயல்படுத்த ஆரம்பிக்கும் போது கண்டிப்பாக இந்த விஷயம் ரொம்ப சிறப்பானதாக இருக்கும். அதே மாதிரி 7வது பாயிண்ட்டு, எமோஷ்னல் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறத ரொம்ப 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 கண்டிப்பாக கற்றுக் கொடுக்கப்பட வேண்டியது அவசியம். குழந்தைகள் பாதுகாப்பு அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் சொல்கிறேன்னு பார்க்குறீங்களா? இதெல்லாம் ஒன்று லிங்க் ஆகி டச் பண்ணதான். இதெல்லாம் ஒரு பெரிய சப்ஜெக்டு. ஸோ ஒரு சின்ன விஷயமாக நான் உங்களுக்கு கொடுக்குறதுக்காக தான் இதெல்லாம் சூஸ் பண்ணி கொடுத்துருக்கேன். எமோஷ்னல் மேனேஜ்மெண்ட்டு, ஒரு விஷயத்தை எமோஷ்னலாக ஹேண்டில் பண்ணாத, ப்ரோஆக்டிவாக இரு அப்படின்னு சொல்லி கொடுக்கணும் குழந்தைக்கு. அப்படி சொல்லி கொடுக்கும்போது மற்றவங்கள்ட்ட எப்படி அணுகணும் அப்படிங்கிற விஷயத்தையும் அவன் கற்றுக்குவான், தான் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதையும் அவன் கற்றுக்குவான். ஸோ எமோஷ்னல் மேனேஜ்மெண்ட்டு இந்த காலத்தில் ரொம்ப 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 அவசியம், இனி வருங்காலத்துலேயும் அவசியம். ஸோ அதை சின்ன வயசுலேயே நம்ம கற்றுக் கொடுத்துட்டோன்னா எப்படி எமோஷ்னலாக ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தை அவன் தெரிஞ்சுக்குவான். ஸோ எமோஷ்னல் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒரு விஷயம் குழந்தைங்களுக்கு. ஆங்கர் மேனேஜ்மெண்ட், எமோஷ்னல் மேனேஜ்மெண்ட். கண்ட்ரோல் பண்ணுன்னு சொல்லாதீங்க. நான் எந்த விஷயத்தையும் நான் சொல்வேன், நான் கண்ட்ரோல் பண்ணுங்க அப்படின்னு சொல்லக்கூடாது. மேனேஜ் பண்ண கற்றுக் கொடுக்கணும். கண்ட்ரோல் பண்ணால் ஒரு நாள் பர்ஸ்ட் ஆயிருங்க, அப்படியே இருக்காது, பர்ஸ்ட் ஆயிரும். அட் த சேம் டைம் மேனேஜ் பண்ண கற்றுக் கொடுத்தீங்கன்னா ஹவு டு மேனேஜ், இதுலேருந்து எப்படி வரலாம், வெளிவரலாம் அப்படிங்கிறத அவன் கற்றுக்குவான். அவன் கற்றுக்கிட்டு நம்மளுக்கும் கற்றுக் கொடுப்பான், அவனும் கற்றுக்குவான். இன்னொரு முக்கியமான விஷயம், இது பேரண்ட்ஸ்க்கு ரொம்ப அவசியமான விஷயம். ஒரு குழந்தையோடு நம்ம போதும் அப்படின்னு நினச்சிட்றோம், ஆனால் அவன் பகிர்ந்துக்கிறதுக்கு இன்னொரு குழந்தை இருந்தால் இன்னும் சிறப்பானதாக இருக்கும் அப்படின்னு நான் சொல்லுவேன். நான் என்னோட தோழிகள் எல்லாருக்குமே நான் சொல்லுவேன், ஒரு குழந்தை இருந்துச்சுன்னா ஏன் இன்னொரு குழந்தைய பெற்றுக்கிறதுல என்ன தப்பு? அப்போ தான் என்ன ஆகும்,
அவங்க வந்து பகிர்ந்துக்கிறதுக்கு ஒரு அக்காவோ தம்பியோ இல்லை தங்கச்சியோ யாராவது ஒருத்தர் இருந்தால் அந்த ஷேரிங் நடக்கும்போது தான் இன்னும் கொஞ்சம் சில்ட்ரன்ஸோட மைண்டும் சரி ஃபிசிக்கும் சரி ஸ்ட்ராங் ஆகும். இதுவும் நம்ம வந்து குழந்தைங்களோட பாதுகாப்பில் ஒரு முக்கியமான விஷயம். நிறைய விஷயங்கள் நம்ம கேள்விப்படுறோம். அதாவது இங்கே இந்த மாதிரி நடந்துருச்சு, அங்கே இந்த மாதிரி நடந்துருச்சு, குழந்தை வந்து சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ரீசெண்டாக ஒரு பேப்பரில் படிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தது. ஒரு பெண் குழந்தை 12ஆம் கிளாஸ் படிச்சிட்ருக்கவங்க கோவிட் லீவில் வீட்டில் இருந்திருக்காங்க. அவங்க அப்பா வந்து நைட் ஷிஃப்ட்டு வாட்ச்மேனாக இருக்கிறாங்களாம். கேரளான்னு நினைக்கிறேன். அவங்க அம்மாவுக்கு வந்து கண் பார்வை இல்லை. அப்பா மட்டும்தான் நல்ல ஆரோக்கியமான மனுஷன். அவர் இரவு பணிக்காக வேலைக்கு போயிடுறார், வாட்ச்மேன் வேலை. பக்கத்து வீட்டில் ஒரு பையன் இருந்திருக்கிறாரு. இந்த குழந்தைக்கும் அவங்களுக்கும் பழக்கமாயிருக்கு. ஸோ அது வந்து எல்லை மீறி போய் கன்சீவாக இருந்திருக்காங்க. வீட்டிலே தான் இருந்திருக்காங்க. அவங்க அப்பா கண்ணுக்கு படாமல் அவங்க அப்பா இந்த இரவு பணி போயிட்டு வந்தால் பகலில் தூங்கிடுவார் போல். இந்த பொண்ணு எல்லாம் சமையல்லாம் பண்ணி வச்சுட்டு அவங்க அம்மாவை பார்த்துட்டு இவங்களும் இருந்திருக்கிறாங்க. அப்போ என்ன இருக்குது, இவ கன்சீவ் ஆனது தெரியல. இந்த குழந்தை தானாகவே யூடியூப்பை பார்த்து தானாகவே டெலிவரி எப்படி பண்ணுறதுன்னு கற்றுக்கிட்டு அதுவாக பண்ணிக்கிச்சு. பெயின் வந்த உடனே மாடி இருந்திருக்கு, கீழ் வீடு. கீழே வந்து அவங்க அம்மா அப்பாலாம் இருந்திருக்காங்க, மாடியில் இந்த குழந்தை இருந்திருக்கா. 12ஆம் கிளாஸ் தான் படிக்கிறா. இதில் என்ன சொல்கிறேன்னா, குழந்தை அழுகிற சத்தம் 3ஆவது நாள் தான் கேட்டிருக்கு. பிறந்து 3ஆவது நாள் கேட்டிருக்கு. என்னன்னு சொல்லி அவங்க அப்பா வந்து பார்த்துருக்காங்க. அப்போ தான் விஷயமே தெரிஞ்சிருக்கு. இதில் யாரை குத்த சொல்ல முடியும்? குழந்தையவா, அப்பாவையா, இல்லை பார்வை இல்லாத அந்த தாயவா, இல்லை இரவு பணிக்காக குழந்தை நல்லா இருக்கணும், தான் பொண்ணு நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக, குடும்பம் நல்லா இருக்குன்றக்காக இரவு பணிக்கு அயராது பாடுபட்ட அவங்க அப்பாவையா, இல்லை புரியாத வயசில் போய் இந்த மாதிரி பண்ணியாச்சே, இந்த மாதிரி ஆயிடுச்சே அப்படின்னு நினைக்கிற இந்த பொண்ணையா? யாரை குத்த சொல்கிறது? ஸோ யார் கூட பழகணும், யார் வந்தால் எப்படி பழகணும்னு கற்றுக் கொடுக்க வேண்டிய கடமை பெற்றவங்களுக்கு கண்டிப்பாக இருக்குது. ஸோ இது ஒரு சகோதர சகோதரிகளோடு சேர்ந்து வாழ்கிற குழந்தைக்கு இன்னும் ஒரு படி மேலே. ஸோ அவங்களுக்குள்ள ஒரு புரிதல், ஒரு ஷேரிங், இவங்க வந்து இப்படி பண்ணாங்க, இவங்க இப்படி சொன்னாங்க அப்படின்னு சொல்லி வரும்போது எப்படியோ ஒரு இடத்துல லீக் ஆகி நமக்கே தெரியறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்த மாதிரி சூழ்நிலையை உருவாக்குறது நம்மளோட கடமை. அதே மாதிரி ஒரு பிள்ளைங்களை வளர்க்கும்போது ஒரு சில இன்சிடென்ட்ஸு, இந்த மாதிரி இருந்தால் என்ன பண்ணணும், இந்த மாதிரி இருந்தால் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி சில இன்சிடென்ட்ஸ் சொல்லி அதுலேருந்து பல கேள்விகள் கேட்டு குழந்தைகளுக்கு நீங்கள் புரிய வைக்கும் போது இன்னும் பாதுகாப்பாக எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க தெரிஞ்சுக்குவாங்க. நான் சொன்ன மாதிரி கூட்டு குடும்பத்தில் இருக்கும்போது அம்மாவோ அப்பாவோ அடிச்சிட்டாங்கன்னா பெரியம்மா கேட்பாங்க, அம்மா கேட்பாங்க, அப்பா கேட்பாங்க, யாராவது ஒருத்தர் கேட்பாங்க. அப்போ இன்னும் செக்யூராக என் கூட ஒரு பெரிய குடும்பமே இருக்குதுன்னு அவங்களுக்கு தெரியும் குழந்தைக்கு. அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி. ஆனால் இப்போ இருக்கிற இண்டிவிஜுவல் ஃபேமிலியில் தெரியறதுக்கு வாய்ப்பே இல்லாமல் போயிடுது. ஸோ இந்த சூழ்நிலையை ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம கற்றுக் கொடுக்க வேண்டியது நம்மளோட கடமை. ஃபஸ்ட்டு நான் சொன்ன அப்சர்வேஷன், நல்லா அப்சர்வ் பண்ணணும். குழந்தை நம்மளை அப்சர்வ் பண்ணுறான், நாம் குழந்தைய அப்சர்வ் பண்ணணும். 2வது பெயின்னா என்ன, வலினா என்னன்னு கண்டிப்பாக கற்றுக் கொடுங்க. 3வது சில்ட்ரனை இண்டிபெண்ட்டாக வளர விடுங்க, சுதந்திரமாக வளர விடுங்க அப்படிங்கிறது. 4வது டீச் தம் பேஷன்ஸ், பொறுமையாக இருக்கிறது எப்படி அப்படின்னு சொல்லி சொல்லிக் கொடுங்க. 5வது டீச் தம் ப்ராக்டிக்கல் லைஃப், தியரிட்டிக்கலாக வாழ்கிறது எப்படின்னு சொல்லிக் கொடுக்க வேண்டாம், ப்ராக்டிக்கல் லைஃப் எப்படி இருக்கும் அப்படின்றத சொல்லிக் கொடுங்க. 6வது பாயிண்ட் நோ அப்படிங்கிறத கனிவாக சொல்லிக் கொடுங்க, அதே நேரத்தில் கண்டிப்பாக சொல்லிக் கொடுங்க. 7வது பாயிண்ட்டு டீச் தம் எமோஷ்னல் மேனேஜ்மெண்ட், எமோஷ்னலாக எப்படி அதை எமோஷன்ஸை எப்படி மேனேஜ் பண்ணணும் அப்படிங்கிறத கற்றுக் கொடுங்க. இத்தனை விஷயங்களை நீங்கள் கற்றுக் கொடுக்கும்போது கண்டிப்பாக அந்த பெண் குழந்தையாக இருந்தாலும் சரி, ஆண் குழந்தையாக இருந்தாலும் சரி, பாதுகாப்பு அப்படிங்கிறது வெளியில் எங்கேயும் தேடி போக மாட்டாங்க. தன்னை பாதுகாத்துக்க உள்ள வேண்டிய விஷயங்கள் தனக்கே தெரிய ஆரம்பிக்கும், அந்த குழந்தைக்கே தெரிய ஆரம்பிக்கும். இது அழகான புரிதலோட, சின்ன சின்ன உதாரணங்களோட, சின்ன சின்ன இன்சிடெண்ட்டோட நாம் நம்ம குழந்தை கற்றுக் கொடுக்காட்டி வேறு யாருமே கற்றுக் கொடுக்க மாட்டாங்க.
வேறவங்க கற்றுக் கொடுக்குறாங்கன்னா அது தவறான முறையில் கூட இருக்கலாம். நம்மால் மட்டும்தான் நம்ம குழந்தைக்கு சரியான முறையில் சரியான வழிகாட்டியாக இருக்க முடியும் அப்படிங்கிறத நான் நம்புகிறேன். நீங்களும் அப்படி தான் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் சொன்னதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இது ஒரு சின்ன பகிர்தல் தான் உங்களோடு. இசையால் இவ்வுலகை கவர்ந்தவர்கள் நம் செவிகளுக்கு இனிமையான விருந்து படைக்க வருகிறார்கள். சுவிட்சர்லாந்து நாட்டில் வசிக்கும் வரோனிதா தமிழவன் எனும் இரட்டை கதிர்கள். நாட்டுப்புற பாடல்கள் பாடுதல், பஞ்சபுராணம் ஓதுதல், கவிதை வாசித்தல், பேச்சாளர்கள் என சேர்ந்தே திறமைகளை வளர்த்து வரும் இந்த இரட்டை கதிர்கள் தற்போது நமக்காக பாவேந்தர் பாடல்களை பாட வருகிறார்கள். கேட்டு மகிழ்வோம், வாருங்கள். அனைவருக்கும் வணக்கம். எனது பெயர் பூர்ணராஜன் பாபு தமிழவன். எனது பெயர் பூர்ணராஜன் பாபு வரோனிதா. நாங்கள் சுவிட்சர்லாந்தில் வசிக்கின்றோம். பாவேந்தர் பாரதிதாசனின் ஒரு பாடல் பாடப்போகிறோம். எங்கள் குரு செல்லம்குப்பம் சுப்பிரமணியம் ஐயாவுக்கு நன்றி. தமிழனே இது கேளாய், உண்பாள் சாற்ற நினைத்தேன் பல நாளாய். தமிழனே இது கேளாய், உண்பாள் சாற்ற நினைத்தேன் பல நாளாய். தமிழனே இது கேளாய். கமழுமுன் தமிழினை உயிரென ஓம்பு, காணும் பிற மொழிகளோ விரும்பு. கமழுமுன் தமிழினை உயிரென ஓம்பு, காணும் பிற மொழிகளோ விரும்பு. நமையெல்லாம் பிறமொழி தூக்கிடும் தாம்பு, நமையெல்லாம் பிறமொழி தூக்கிடும் தாம்பு. நம்முரிமை தனை கடித்தது அப்பாம்பு. தமிழனே இது கேளாய், உண்பாள் சாற்ற நினைத்தேன் பல நாளாய். தமிழனே இது கேளாய், உண்பாள் சாற்ற நினைத்தேன் பல நாளாய். தமிழனே இது கேளாய். தனித்தியங்கும் தன்மை தமிழினு குண்டு, தமிழே ஞானத்தில் தாய்மொழி பண்பு. தனித்தியங்கும் தன்மை தமிழினு குண்டு, தமிழே ஞானத்தில் தாய்மொழி பண்பு. கனிச்சாறு போல் பல நூலெல்லாம் கண்டு, கனிச்சாறு போல் பல நூலெல்லாம் கண்டு. காத்ததும் அழித்ததும் தமிழ் செய்த தொண்டு, காத்ததும் அழித்ததும் தமிழ் செய்த தொண்டு. தமிழனே இது கேளாய், உண்பாள் சாற்ற நினைத்தேன் பல நாளாய். தமிழனே இது கேளாய், உண்பாள் சாற்ற நினைத்தேன் பல நாளாய். தமிழனே இது கேளாய். வந்தவர் வஞ்சவர் தமிழால் செழித்தார், வாழ்வினில் உயர்ந்த பின் தமிழையே பழித்தார். வந்தவர் வஞ்சவர் தமிழால் செழித்தார், வாழ்வினில் உயர்ந்த பின் தமிழையே பழித்தார். நம் செயல் ஒழுக்கங்கள் பற்பல அளித்தார், நம் செயல் ஒழுக்கங்கள் பற்பல அளித்தார். நாம் உணர்ந்தோம் இந்நாள்
அவர் அஞ்சி விழித்தார். நாம் உணர்ந்தோம் இந்நாள் அவர் அஞ்சி விழித்தார். தமிழனே இது கேளாய், உன்பாள் சாற்ற நினைத்தேன் பல நாளாய். தமிழனே இது கேளாய், உன்பாள் சாற்ற நினைத்தேன் பல நாளாய். தமிழனே இது கேளாய், இது கேளாய், இது கேளாய். நன்றி, வணக்கம். விவசாயம், இயற்கை எண்ணெயின் வெளிப்பாடுகள், தமிழின் பெருமை என நமது வாழ்விற்கு தேவையான கருத்துக்களை தன் பேச்சின் மூலம் சமூகத்திற்கு வெளிப்படுத்துபவர்தான் பேச்சாளர் ஜே. முகிலா. பல குழந்தைகளுக்கு தன் பேச்சுக்கலையை கற்றுக் கொடுக்கிறார். தற்சமயம் பல படங்களில் சமூகத்திற்கு தேவையான கருத்துள்ள வேடங்களில் நடித்து வருகிறார். நாட்டுப்புற கலைகளையும் அதன் சிறப்புகளையும் பேசி வரும் பேச்சாளர் ஜே. முகிலாவின் மழலை மொழியை கேட்டு மகிழ்வோம் வாருங்கள். அனைவரையும் அன்புடன் வணங்கி மகிழ்கின்றேன். எனது பெயர் ஜே. முகிலா. வயது 12. 7ஆம் வகுப்பு மாணவி, மழலை பேச்சாளர் மற்றும் குழந்தை நட்சத்திரம். ஹமீதியா பெண்கள் மேல்நிலைப்பள்ளி, ராமநாதபுரம் மாவட்டம், கீழக்கரை. இந்த உலகமே போற்றக்கூடிய குழந்தைகள் தினத்தினில் தங்களிடம் சிற்றுரையாற்றுவது எனக்கு மிகவும் பெருமையாக உள்ளது. நம் குழந்தைகள் ஏமாற்றம், திருட்டு, பயம், அழகு, அவமானம், சாதி, மதம் இவை அனைத்தும் தெரியாத கடவுளின் சீடர்கள். நம் மனதினில் 1000 கவலைகள் இருந்தாலும் அதனை மறக்க வைக்கும் மருந்து நம் குழந்தைகளே. புன்னகை அள்ளித் தெளிக்கும் நம் குழந்தைகளை காணுகையில் அந்த தெய்வமே நீரில் வந்து நமக்கு ஆசீர்வாதம் தருவது போல் பேரின்பம் அடைவும். கவிதை வரிகள் யாவும் தோற்று போகும் கண்ணே, மயக்கும் முந்தன் மழலை சொற்களின் முன்னே. குழந்தை கண்ணே, துவண்டு இருப்பவரை தொட்டு தழுவும் ஓர் உயிருள்ள கடவுள் குழந்தை. அதிகாலையில் நாம் காணும் பூக்களையும் மிஞ்சி விடுகின்றது இன்ப குழந்தைகளின் இனிய புன்னகை. ஆகவேதான் வருடா வருடம் நவம்பர் 14ஆம் தேதி நம் நேரு மாமா அவர்கள் பிறந்த தினமே குழந்தைகள் தினமாக கொண்டாடப்படுகிறது. ஒரு குழந்தையை கருவினில் சுமக்கின்ற தாய்க்கு இந்த உலகினில் தாய் என்கின்ற பெரிய வரத்தினை கொடுப்பவர்கள் நம் குழந்தைகள் தான். ஆகவேதான் தன் வயிற்றினில் கருவுற்ற பிள்ளையை தாயாக எண்ணி தற்பெருமை அடைகிறார். செல்வத்துள் செல்வம் குழந்தை செல்வம். ஒரு சொல் பேச்சினிலே உள்ளம் மகிழ வைத்து கள்ளமிலா சிரிப்பினிலே நெஞ்சம் நெகிழ வைக்கும் மழலை குழந்தைகள் தான் நம் நாட்டின் எதிர்கால தூண்கள். மல்லிகை மலர்ந்தது போல குழந்தையின் பூவிதழ். புன்னகை கண்டு கல்லாக இருக்கும் மனமும் கரையுமே கண்முன்னே. கிழக்கே உதிக்கும் சூரியன் கூட தோற்று போகும் நொடிக்கு நொடி உதிக்கும் குழந்தையின் சிரிப்பிற்கு முன்னால். நீ பேசும் வார்த்தையாவும் அத்துணை இனிமை. உன் உதட்டிக்கிண்ணம் ஓரம் தேன் வடிவதாலோ. நம் குழந்தைகள் அனைவருக்கும் இனிய குழந்தைகள் தின நல்வாழ்த்துக்கள். நம் குழந்தைகளை வாழ்த்து வளர்த்திடுவோம், நம் நாட்டு செல்வங்களை போற்றி புகழ்ந்திடுவோம். எனக்கு இந்த வாய்ப்பளித்த மதிப்பிற்குரிய முனைவர் திரு அஜிதா அம்மா அவர்களுக்கு நன்றிதனை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் தங்கள் அனைவரையும் அன்புடன் வணங்கி மகிழ்வது என்றும் தங்கள் குழந்தை நட்சத்திரம் மற்றும் பேச்சாளர் 7ஆம் வகுப்பு மாணவி ஜே. முகிலா. நன்றிகளும் வணக்கங்களும். கிராமிய நடனத்தை நம் கண்களுக்கு ஓவியமாக இனிமையான விருந்து படைக்க வருகிறார்கள் திருவாரூர் GRM பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் 11ஆம் வகுப்பு பயிலும் த. லக்ஷிதா மற்றும் திருவாரூர் சாய்ராம் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் 6ஆம் வகுப்பு பயிலும் த. ரித்விகா என்னும் நடனமங்கைகள். இவர்களின் கண்கவர் நடனத்தை கண்டு மகிழ்வோம் வாருங்கள். வணக்கம். என் பெயர் ரித்விகா. நான் சாய்ராம் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் 6ஆம் வகுப்பு படிக்கிறேன். என் பெயர் லக்ஷிதா. நான் GRM பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் 11ஆம் வகுப்பு படிக்கிறேன். நாங்கள் நடனமாடப் போகிறோம்.
இதய துடிப்பின் இன்னும் ஒரு பரிணாமமாய், சப்தங்களின் நாடியாய், ஸ்வரங்களின் சுவாரஸ்யமாய், வார்த்தைகளின் வாழ்க்கையாய், மொழிகளின் முன்னோடியாய், பயணத்தில் சக பயணியாய், என்றும் நம்முடன் பயணிக்கும் இசைக்கு நம்மை அடிமையாக்க வருகிறார் காரைக்கால் கேந்திரிய வித்யாலயா பள்ளியில் 8ஆம் வகுப்பு பயிலும் இசைகளின் நாயகன் சிவப்பிரணவன். இசையால் இவ்வுலகை வாழ்விக்க வரும் சிவப்பிரணவனின் இசையில் ஆழ்ந்திடுவோம் வாருங்கள். அனைவருக்கும் வணக்கம். எஸ் பிரணவன், 8ஆம் வகுப்பு, கேந்திர வித்யாலயா காரைக்கால்.
நீலவான அலைகளில் நீண்டு வளைந்த வானவில்லில் வெளிர் நிற வெண்ணிலவில் என அலைப்பாயும் கற்பனைகளின் கவி வடிவாய் செதுக்கிய சிற்பமாய் இருக்கும் மழலைதான் அமிர்தினி. 3 வயது முதலே முறையாக பரதநாட்டியம் கற்று மத்திய அரசின் சான்றிதழ் பெற்றவர். மேலும் பல திருக்கோயில்களில் அரங்கேற்றமும் செய்துள்ளார். மேலும் பேச்சாளர், தொகுப்பாளர், சமூக ஆர்வலர் என பன்முகம் கொண்டவர். இந்த மழலையின் உரையை கேட்டு மகிழ்வோம் வாருங்கள். அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் அமிர்தினி. இந்த அருமையான குழந்தைகள் அரங்கத்தில் மீசைக்கவி பாரதியின் பாப்பா பாட்டு பாடுவதில் பெரும் மகிழ்ச்சி கொள்கிறோம். பாப்பா பாட்டு. ஓடி விளையாடு பாப்பா, நீ ஓய்ந்திருக்கலாகாத பாப்பா. கூடி விளையாடு பாப்பா, ஒரு குழந்தையை வெய்யாதே பாப்பா. சின்னஞ்சிறு குருவியை போல நீ திரிந்து பறந்து வா பாப்பா. வண்ண பறவைகளை கண்டு நீ மனதில் மகிழ்ச்சி கொள்ளு பாப்பா. கொத்தி திரியும் அந்த கோழி, அதை கூட்டி விளையாடு பாப்பா. எட்டி தின்னும் அந்த காக்கை, எதற்கு இறக்கப்பட வேணும் பாப்பா. பாலை பொழிந்து தரும் பாப்பா, அந்த பசுவிக நல்லதடி பாப்பா. வாளை குழைந்து வரும் நாய்தான், அது மனிதனுக்கு தோழனடி பாப்பா. வண்டி இழுக்கும் நல்ல குதிரை, நெல்லு வயலில் உழுது வரும் மாடு, அண்டி பிழைக்கும் நம்மை யாடு, இவை ஆதரிக்க வேணுமடி பாப்பா. காலை எழுந்தவுடன் படிப்பு, பின்பு கனிவு கொடுக்கும் நல்ல பாட்டு, மாலை முழுதும் விளையாட்டு என வழக்கப்படுத்திக் கொள்ளு பாப்பா. பொய் சொல்லக்கூடாது பாப்பா, இன்னும் புறம் சொல்லலாகாத பாப்பா. தெய்வம் நமக்கு துணை பாப்பா, ஒருபோதும் தீங்கு வர மாட்டாது பாப்பா. துன்பம் நெருங்கி வந்த போதும் நாம் சோர்ந்து விடலாகாது பாப்பா. அன்பு மிகுந்த தெய்வம் உண்டு, துன்பம் அத்தனையும் போக்கிவிடும் பாப்பா. சோம்பல் மிக கெடுதி பாப்பா, தாய் சொன்ன சொல்லை தட்டாதே பாப்பா. தேம்பி எழும் குழந்தை நொண்டி, நீ திடம் கொண்டு போராடு பாப்பா. தமிழ் திருநாடு தன்னை பெற்ற எங்கள் தாய் என்று கும்பிடடி பாப்பா. அமிழ்தில் இனியதடி பாப்பா, எம் மான்றோர்கள் தேசமடி பாப்பா. சொல்லில் உயர்வு தமிழ் சொல்லி, அதை தினமும் தொழுது படித்திடடி பாப்பா. வடக்கில் இமயமலை பாப்பா, தெற்கில் வாழும் குமரிமுனை பாப்பா. கிழக்கும் பெரிய கடல் கண்டாய், அதன் கிழக்கிலும் மேற்கிலும் பாப்பா. வேதமுடையது இந்த நாடு, நல்ல வீரர் பிறந்தது இந்த நாடு, சேதமில்லாத இந்துஸ்தானம், அதை தினமும் தொழுதிடடி பாப்பா. சாதிகள் இல்லையடி பாப்பா, குலத்தால் சுயேட்சி சொல்லல் பாவம். நீதி உயர்ந்தமதி கல்வி, அன்பு நிறைய உடையவர்கள் மேலோர். உயிர்களிடத்தில் அன்பு வேணும், தெய்வம் உண்மை என்று தாம் அறிதல் வேண்டும். வைரமுடைய நெஞ்சம் வேணும், இது வாழும் முறைமையடி பாப்பா. என் பேர் அமிர்தினி. நன்றி, வணக்கம். இந்த காணொளியை இனிதே கண்டு மகிழ்ந்த பயனர்கள் அனைவருக்கும் எங்களது நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இந்த காணொளியை இனிதே ஒருங்கிணைத்த உயராய்வு மற்றும் வேல் அலைவரிசையின் நிர்வாக இயக்குனர் அஜிதா அம்மா அவர்களுக்கும் எங்களது நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த காணொளியை சிறப்பித்த சிறப்பு விருந்தினருக்கும் அனைத்து மழலை செல்வங்களுக்கும் எங்களது நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த காணொளியின் சிறப்பு தொகுப்பாளினி அமிர்தினிக்கும் இசைப்பலகை வாசித்தந்த சிவபிரணவனுக்கும் எங்களது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். மீண்டும் ஒருமுறை உங்கள் அனைவருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஆர்த்தி ஆரோக்கியசாமி. நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்குதானே? பிடிச்சிருந்துச்சுன்னா விரும்பவும், ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா பகிரவும், ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா கருத்து பெட்டி கருத்துக்களை